ஆனாலும் இந்த கொளத்தூர் தொகுதியில் சில சதிகள் நடக்க தான் செய்யுது. சொல்லப்போனால் திமுக கை வந்த கலை. யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். மசால் வடை அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. கொளத்தூர்ல சிட்டிங் சிஎம் தோக்கடிச்சிருக்கீங்கண்ணா, இந்த வெற்றி எப்படி இருக்குண்ணா? ஐயோ இது நல்லா இருக்கு. இந்த ஆக்ஷனை வந்து ஸ்டேட்டஸ் வைக்காத ஆளே இல்லை. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு எல்லாருமே இந்த ஆக்ஷனை தான் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சாங்க. இஸ்லாமிய மதத்தில் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்தவரை எல்லா புகழும் முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர். நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் ஆனால் சிட்டிங் சிஎம் இருக்காரு உங்களுக்கு ஆப்போசிட்ல. அந்த போட்டி எப்படி இருந்துச்சுண்ணா உங்களுக்கு? கடுமையாக தான் இருந்தது, சாதாரணமாக இல்லை, ரொம்ப கடுமையாக இருந்தது. மல சிக்கல்கள் பல. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சாதாரணமாக இல்லை, ரொம்ப கடுமையாக இருந்தது. மல சிக்கல்கள் பல பிரச்சனைகள்லாம் சந்திச்சு தான் புதுசா இருக்காங்க. முன்னேற்றத்துக்கான ஒரு வழின்னா எனக்கு என்னுடைய அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுன், அதான் நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இவர். விட்டு போய் வீட்டில் சாப்பாடெல்லாம் போட்டார், அவர் கையாலே பரிமாறினார். அதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அழுகுறான். பிரச்சாரத்துல என்ன பிரச்சனை இருந்துட்டாண்ணா அப்போ எலெக்ஷன் டைம்ல? வந்து என்கிட்ட நேரடியாக எந்த பிரச்சனையும் மோதலை. சிஎம்மா இருக்கும்போது ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. நிறைய இருந்தது, குடும்பத்துக்குள்ளேயே இருந்தது. குடும்ப சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பிகள் எல்லாரும் மூலியமாக மிரட்டல்கள். கடிச்சிடாத. அதாவது அன்பு மிரட்டல்கள் அப்படியெல்லாம் இருந்தது. அதை என்கிட்ட சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துங்கன்னா சில பேர் வேண்டாம், அவர் ஏதாவது வேறு மிரட்டுத்தனமாக போக வேண்டியது. வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இரவில் பார்த்து போங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. தெரியுது, நீ மூடு. இந்த கரண்ட் பிரச்சனை ஒன்று இப்போ போயிட்டு இருக்குண்ணா. எல்லாருமே கொளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வரல, இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லைன்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. நானும் நம்ம மக்களை சந்திச்சு கேட்கும் போது இது வந்து பொய் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கு? அவன் பொய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் பொய் சொல்றான். ஆட்சியாளர்களில் இப்போ இருக்க அதிகாரிகள் வந்து உடனே மாறிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒரு 5 வருஷம் முழுமையாக திமுக ஆட்சி இருந்தது. அவரோட இணைஞ்சு அதிகாரிகள், எல்லா துறை அதிகாரிகளும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருப்பாங்க. பலனை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க சொல்கிற வேலையை அவங்க செய்வாங்க. அது திடீர்னு அவங்கள மாற்ற முடியாது. அதனால் இது அவங்கெல்லாம் வேணுமே செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. கோடை காலம் இதில் வந்து உங்களுக்கு கரண்ட்டு லோ வோல்டேஜ் இருக்குது. அதனால் அதே நம்ம தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஆனாலும் இந்த கொளத்தூர் தொகுதியில் சில சதிகள் நடக்க தான் செய்யுது. என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க? ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? பொதுவாக சொல்ல போனால் திமுக வந்து கை வந்த கலை. அவங்க நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அங்க இருக்கிற ஒரு சில தனிநபர்களுடைய தவறுகளால ஒரு சில இடத்துல மின்சாரங்கள் தடைபடுவதாக கணக்கிடப்பட்டுச்சு. சும்மா இருக்க முடியாதடா. ஒரு தனிநபருடைய தவறுகளால இந்த மாதிரி நடக்குதோ, அது யாருடைய தூண்டுதல்னால செய்யறாங்க என்னன்னு தெரியல. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்றோம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒவ்வொரு நாட்களையும் பார்த்துப்பீங்க, அதுக்கான இது வந்து மின் தட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ரிப்பேர்னால இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. ஒவ்வொரு நாளும் நீங்க அதுக்கான சேஞ்ச் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. தினமும் அதற்காக தான் எல்லாரும் பணியாற்றிட்டு இருக்கோம். வெகு விரைவில் ஏன்னா நிறைய இடத்துல ப்ராப்ளம் வந்து லெகசி இஷ்யூ இல்ல, புரியல. அது இல்லாமல் ஒரு சில இடத்துல தேவையில்லாமல் வாண்டடா செய்யற மாதிரியான நிகழ்வும் பாக்குறோம். அதுல போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அங்கங்க எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்றோம் அதெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். கடுப்பேற்றார் மயிலாட். அதுக்கு வர முன்னாடியே பவர் கட் நிறைய இடத்துல இருக்குன்னு சென்னையில பல இடங்கள்ல பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்ல, பவர் கட் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிகமான இதுல ஜம்பர் இஷ்யூ, ஃபியூஸ் ஆஃப், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ சொல்லியிருக்காங்க. இது ஏன் ஏற்படும் தான் பாக்குறோம். நிறைய இடத்துல லோடு வந்து அதிகமான லோடு சப்ளை ஆகுது. இதற்கு இது பதில் இல்லையே. ஏன் சப்ளை ஆகுதுன்ற பார்ப்போம். ஒரு சில பேர் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு.
வேற சில காரணங்களில் இந்த மாதிரி அங்கங்க பழுதடைஞ்சால் அதை பழுதடைவதை சரி செய்ய 7 டீம் வந்து மொபைல் டீம் போட்டிருக்கோம். என்ன மனுஷன் உடனே சரி செய்யறதுக்கான பணிகளை உடனே மொபைல் டீம் போய் அங்க போய் அட்டன் பண்ணி அந்த இன்ஜினியர்ஸ் மொபைல் டீம்ல அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸோட இருப்பாங்க, அவங்க போய் சரி பண்ணிருக்காங்க. இப்போ அந்த மொபைல் டீம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் அதற்கான இது இருக்கும் அங்கெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்போ இன்னைக்கு மதுரையிலே ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து அங்க இருக்க ஏஐ வந்து பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க, உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி மின் தடைகள் ஏற்படுத்த ஒரு சில நபர்கள் முயல்கிறார்களோ அவங்க அந்த அந்த மாதிரி இதெல்லாம் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கைஸ், கரண்ட் போயிட்டு வந்துன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் தான் எங்கேயோ காயின் ஃபைட் போட்டுன்னுக்காருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிங்கண்ணா. நக்கல்யா அவனுக்கு. நண்பர்களே, இருட்டிலிருந்து வீடியோ போடும் உங்கள் ஜிபி முத்து. ஏன்னா கரண்ட் போயிட்டு. புஷியானந்த் அவர்களை பத்தி சொல்லுங்கண்ணா. அருமையான பொதுச் செயலாளர் நான் பார்த்த வரைக்கும். திமுகலையும் பார்த்துருக்கேன், அண்ணா திமுகவில் பார்த்துருக்கேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதை மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் இது வரைக்கும் என் வாழ்நாளில் எந்த கட்சியிலும் பார்த்தல. ஒரு அன்பான பேச்சு, பண்பான நண்பர். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும், தம்பி கிட்ட கத்துக்கிடணும். அதையும் தாண்டி ஒரு அன்புமிக்க மனிதர். ரொம்ப சாதாரணமாக டிஎம்கேல ஏடிஎம்கேல ஒரு வட்ட செயலாளர் ரொம்ப சாதாரண முடியாது. என்னால முடியலடா. ஆனால் அவர் ஆட்டோ ஓட்டுற ஒரு தொழிலாளர்லாம் மாவட்ட செயலாக்கி, சாதாரண ஆளுங்கள்லாம் மாவட்ட செயலாக்கி, மாநில பொறுப்பு கொடுத்து, ஏன் சார் அழுகுறீங்க? குடும்பம் எப்படி பொண்டாட்டியை நம்ம நடத்திக்கின்னு போவோமோ அந்த மாதிரி தொண்டர்களை நான் உண்மையிலே பார்த்து அவர் அது ஆச்சரியப்பட்டேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒரு பொதுச் செயலாளர் கட்சிக்கு ரசிகரையே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. இவ்வளோ வருஷமாக இவர் மெயின்டைன் பண்ணி எல்லாரையும் வாடா போடா அன்பாக பேசுறதும் உண்டு, அப்படியே அரவணைக்கிறதும் உண்டு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ஒரு பொதுச் செயலாளர் கட்சிக்குன்னா ஒரு பெரிய ராஜா மாதிரி நினச்சிப்பாங்க. அவர் சாதாரண தொண்டை மாதிரி இந்த காய் தேத்துன்னு அவர் ஓடுறாரு, தேத்துன்னு போகிறாரு, குப்பை எடுத்து போடுறாரு. அவர் ரொம்ப எளிமையான மனுஷன். 100 ஆண்டு வாழணும் அவர். அவ்வளோதான். ஒரே ஆள் அப்படி சிங்க மாதிரி நிற்கிறான். நீங்க வின் பண்ண அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டார். முதல்ல பார்க்கும்போது எலெக்ஷன் கேம்பிங் அப்பவே நீ ஜெயிச்சிருவ நான் போனா அப்படின்னாரு. அசல்ட்டாக சொன்னார், நீ ஜெயிச்சிருவேன் நான் கேள்விப்படுறேன், நல்லா கேம்பிங் உண்டு, நல்லா இருக்குன்றாங்க. ஆனா இது புதுசா இருக்கு. சரி, நான் உங்கள் வாழ்த்துக்கள். நீங்க அந்த பதவி இருக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை போயிட்டு கட்டி தழுவி அதுக்கப்புறம் போயிட்டு பதவி ஏற்றீங்க. அது எப்படி நான் என்ன இது பதவிக்கு முன்னாடி அவரை அணைச்சி பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. போனால் இழந்துட்டார். சரி, சேர்த்து கட்டிப்பிடிச்சு நான் கேட்டுட்டு உங்கள் கையெழுத்து போட்டுமா அப்படின்னா. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த வெற்றியெல்லாம் நான் எதுக்காக அவர்கிட்ட போய் கட்டி பிடிச்சேன்னா, இது மொத்தமே நீ பண்ண இது தானே, உன்னுடைய முகம்தான் எல்லாமே அப்படின்ற ஒரு அன்பில் போய் நான் அவரை பிடிச்சி. அவ்வளோதான். மசால் வடை அருண் சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.